Hi viewers, the today topic is spermatogenesis. இதுவரைக்கும் what are the parts in the male reproductive system and what are the functions of each organs, each parts, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் என்னென்ன வேலை பண்ணுது, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். Now let's move to the physiological section. I mean spermatogenesis. The word itself declare its function. What do you mean by spermatogenesis? The word is ended with the genesis mean synthesis. All of you aware. Spermato அப்படின்னா sperm அல்ல spermatozoa. Spermatozoa உற்பத்தியாகிற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா spermatogenesis அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜெனிசிஸ் மீன் synthesize. Spermato means spermatozoa. Spermatozoa வந்து உற்பத்தி ஆகிற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா spermatogenesis. It's a very important question. So mostly as the 5 mark question. And from where it is synthesized? It is synthesized from the testis. Male gonadsனு சொல்லுவோம். அங்கேருந்து டெஸ்டிஸில் உள்ள போன கிளாஸில் பார்த்தோம். டெஸ்டிஸில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது டெஸ்டிஸ்குள்ளே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லோப்பல்ஸ் நிறையா இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த லோப்பல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா செமினிஃபரஸ் ஸ்டீப்புல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த செமினிஃபரஸ் ஸ்டீப்புல்ஸில் இருந்து தான் அந்த ஸ்பேம் வந்து அதில் ஸ்பெர்மட்டோசோவா வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி ஆகுது. எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். Definition: spermatogenesis is the process in which the male gamete called spermatozoa are formed from the primitive spermatogenic cell. அல்ல spermatoconia cell. இந்த செல்லில் இருந்து ஸ்பெர்மட்டோசோவா உற்பத்தியாகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தருக்கு பாருங்க ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸ் எங்கே இருக்குது? தருக்கு பாருங்க ஸ்பெர்மட்டோகோனியா தருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் செல் ஸ்பெர்மட்டோகோனியான்னு இருக்குது பாருங்க. இது இஸ் த செல். இங்கே இருந்து இந்த செல் எங்கே இருக்குது? இந்த செல்லு டெஸ்டிஸில் இருக்குது. See here, this is education. தருக்கு பாருங்க டெஸ்டிஸில் உள்ள இந்த செல்ஸ். See here, இந்த enlarged செல்ஸ். இந்த செல் தான் அந்த செல். ஸோ டெஸ்டிஸில் உள்ள செமினிஃபரஸ் ஸ்டீப்புல்ஸில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஸ்பெர்மட்டோஜெனிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லில் இருந்து ஸ்பெர்மட்டோசோ உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் a male gamete called spermatozoa are formed from the spermatogenic cell, that is spermatoconia in the testis. And this is a cell. See, all of you are aware, this is a testis. And நிறைய வரிசையாக இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 இருக்குது பாருங்க. இது லோப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோப்பல்ஸ்குள்ளே அப்படியே சின்ன சின்ன டியூப்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் தான் செமினிஃபரஸ் ஸ்டீப்புல்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த செமினிஃபரஸ் ஸ்டீப்புல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் தான் என்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸ். அந்த செல்லில் இருந்து தான் இருக்கு பாருங்க. இதனுடைய என்லார்ஜ் டயக்ராம், இந்த க்ரீன் கலர் போர்ஷன் இருக்குது பாருங்க, அதனுடைய என்லார்ஜ் டயக்ராம் இந்த இருக்கு பாருங்க. இந்த செல் தான் ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ். இந்த செல்லு தான் அப்படியே ஒவ்வொரு சேஞ்சஸாக மாறி கடைசியில் என்னதான் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்மட்டோசோவா வெளியே வருது. எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், எங்கே நடக்குது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெஸ்டிஸ் செமினிஃபரஸ் ஸ்டீப்புல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 types ஆஃப் செல். 2 types ஆஃப் செல்ஸ் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செல்ஸுக்கு தருக்கு பாருங்க ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ் தருக்கு பாருங்க, அது ப்ளூ கலர். அடுத்து பக்கத்தில் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த செல்லை நாம் என்ன சொல்லுவோம்? சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்லுக்கு பேர் செர்டோலி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 செல்ஸும் தான் செமினிஃபரஸ் ஸ்டீப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான செல்ஸ். செமினிஃபரஸ் ஸ்டீப்பிள்ஸ் எங்கே இருக்குது? டெஸ்டிஸில் இருக்குது. இந்த 2 ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ், இன்னொரு செல்லுக்கு பேர் என்ன பேர்? செர்டோலிக் செல்ஸ். இதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு செல்லுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்மட்டோஜெனிக் செல்ஸ் அல்ல ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். It is the precursor cells of the spermatozoa. Precursors na mundana stage அப்படின்னு சொல்லுவோம். These cells lies between the Sertolic cells and arranged in
4 to 8 லேயர் தருக்கு பாருங்க. இந்த செல்ஸ் எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 4 to 8 லேயர்ஸாக இருக்குமா. எதுக்கு இடையில இந்த இருக்கு பாருங்க, செர்டோலி செல் அப்புறம் என்ன ஸ்பெர்மட்டோ செல், செர்டோலி செல் அப்புறம் ஸ்பெர்மட்டோ செல்ஸ், அப்படி வரிசையாக மாறி மாறி என்ன செஞ்சுருக்கோம், ஆல்டர்னேட்டிவாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். இந்த செர்டோலிக் செல்ஸ்னால் என்ன? இட்ஸ் அ லார்ஜ் அண்ட் டால் இர்ரெகுலர் காலம்னார் செல்ஸ். ஒரு ஷேப்பே இல்லாமல் பெரிய செல்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். சி ஹவு பிக் தீஸ் செல்ஸ் ஆர். இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த செல்ஸ். ஹவு பிக் தீஸ் செல்ஸ் எதுக்காக இருக்குது? சப்போர்ட், ப்ரொடெக்ட் அண்ட் நரிஷ்மெண்ட் ஃபார் தி ஸ்பெர்மட்டோஜெனிக் செல் ப்ரெசன்ட் இன் த செமினிபரஸ் டியூபிள்ஸ். இந்த ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான செல்ஸ், அல்ல ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல்லை பாதுகாக்கிறதுக்காக, அல்ல அந்த செல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தேவையான நரிஷ்மெண்ட், தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் தான் என்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செர்டோலிக் செல்ஸ். எங்கே இருக்குது? செமினிபரஸ் டியூபிள்ஸில் இருக்கக்கூடிய செல். ஜெர்ம் செல்ஸ் அல்ல ஃபெர்மெட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு செல் என்ன செல்? செர்டோலிக் செல். ஸோ 2 வகையான செல்ஸ் இருக்குது. மெயின் இந்த ஸ்பெர்மட்டோகோனியம்ஸ் அல்ல ஜெர்ம் செல்ஸில் தான் ஸ்பேம் உற்பத்தி ஆகுது. பட் இந்த செர்டோலிக் செல்லோட யூஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்பேம் செல்லை பாதுகாக்கிறது, அல்ல ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய செல்ஸ். ரைட்டா? ரைட். எப்படி நடக்குது? த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இஸ் டேக் பிளேஸ் இன் த 4 ஸ்டேஜஸ். 4 ஸ்டேஜாக நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் என்ன வரும்? ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோலிபரேஷன். செகண்ட் ஸ்டேஜுக்கு பேர் என்ன வரும்? ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் இஸ் த மெச்சுரேஷன் அண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோலிபரேஷன். எப்படி நடக்குது தருக்கு பாருங்கள். இந்த டயக்ராமில் கிளியராக மென்ஷன் ஆகிருக்கும். செய்ய ஒவ்வொரு செல்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. தருக்கு பாருங்கள். ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸ் அடுத்து என்ன தான் மாறுது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறுது. அடுத்து என்ன தான் மாறுது? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறுது. அடுத்து என்ன தான் மாறுது? ஸ்பெர்மேட்டிட்டாக மாறுது. அடுத்து என்னது? ஸ்பாமாக மாறுது பாருங்கள். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் எப்படி நடக்குது? த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இருக்குது பாருங்கள். த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் ப்ரோலிபரேட்டிவ் ஸ்டேஜ். இந்த 2வது ஸ்டேஜுக்கு பேர் க்ரோத் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜுக்கு பேர் மெச்சுரேஷன். 4வது ஸ்டேஜுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஒரு செல்லு தான் இப்படி மாறுது. அது எப்படி? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோலிபரேஷன். என்ன ஸ்டேஜ்? ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோலிபரேஷன். ஈச் ஸ்பெர்மட்டோகோனியம் செல் கண்டைன் டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். டிப்ளாய்டு அப்படின்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம். நார்மலாக ஒரு செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது நார்மல் செல்ஸில். இந்த செல்லு, இந்த ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸும் நார்மல் செல்ஸ் தான். நம்ம உடம்புல உள்ள நார்மலான ஒரு செல்ஸ். என்ன செல்லு? 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம். அண்ட் 23 பேரில் 22 பேர்ஸ் ஆர் ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு 1 பேர்ஸ் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 23வது பேர் குரோமோசோம்ஸ் இருக்குது பாருங்க, அது செக்ஸ் குரோமோசோம். 22 பேர் இஸ் ஆட்டோசோமல் அண்ட் 23rd பேர் இஸ் செக்ஸ் குரோமோசோம். அது XY இருக்கும். மேலாக இருந்தால், ஃபீமேலாக இருந்தால் XX இருக்கும். எப்படி டிவைட் ஆகுது? ஸ்பெர்மட்டோகோனியா டிவைடு பை மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் த குரோமோசோம் நம்பர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைட்டாசிஸ் இஸ் நத்திங் பட் த ஜெராக்ஸ் எடுக்க மாதிரி. ஒரு செல் அப்படியே 2 செல்லாக மாறுது. எப்படி இருக்கும் அதனுடைய கேரக்டர்? அந்த ஃபஸ்ட்டு செல்லு பேரண்ட் செல் எப்படி இருக்கோ அதே மாதிரி டாட்டர் செல்ஸ் இருக்கும். இப்போ மேலே உள்ள செல்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. என்ன செல்லில்? ஜாம் செல்ஸில் தருக்கு பாருங்கள். ஸோ இயர் இந்த ஜாம் செல்ஸில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 செல்ஸ் உற்பத்தி ஆகுது பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. அப்போ இதில் 23 பேர், இதில் 23 பேர், அப்படி ஜெராக்ஸ் போடுறது. அதுக்கு பேர் தான் மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மைட்டோசிஸ்னால் என்னது? பேரண்ட்ஸ் மாதிரியே டாட்டர் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் என்ன கேரக்டர் இருக்குது, இதில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் 2 செல் டபுளாக மாறும். இதுக்கு பேர் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோலிபரேஷன். என்ன ஸ்டேஜ்? ஜெர்ம் செல்ஸ் எல்லாம் ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸ் வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலம் 2 செல்லாக மாறுது. அந்த செல்லுக்கு பேர் என்ன பேர்? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்லுக்கு பேர் என்ன பேர்? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஹியர் இட் இஸ் மென்ஷன். ஹியர் spermatoconium is converted into primary spermatocyte by mitosis process. இந்த டிவிஷன் வந்து முக்கியமானது. ஏன்னா இதில் மைட்டாசிஸும் நடக்கும், மியாசிஸும் நடக்கும். எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன நடக்குங்கிறது முக்கியம். ரைட்.
follicle stimulating hormone is responsible for the initiation of the spermatogenesis. FSH அப்படின்னு சொல்லுவோம். FSH இங்கேருந்து சுரக்குது பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் அலாஃபியாபர். இந்த ஹார்மோன் தான் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை ஆரம்பித்து வைக்கிறது. இட் பைண்ட் வித் செர்டோலிக் செல் and spermatogonia and induce the proliferation of the spermatogonia. இதான் செர்டோலி செல்ஸ்லையும் ஸ்பெர்மட்டோகோனியம் ஜெர்ம் செல்ஸ்லையும் போய் இந்த நிகழ்ச்சியை தூண்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோலிபரேஷன். வெரி சிம்பிள் ஸ்டேஜ். டயக்ராமில் இருக்கு பாருங்கள். ஸ்பெர்மட்டோகோனியம் செல் எல்லாம் ஜெர்ம் செல் எல்லாம் ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலம் 2 செல்லாக மாறுது. ஐ மீன் ஜெராக்ஸ், ஒரே செல்லு 2. அப்போ இதுலேயும் 23 பேர் இருக்கும், இதுலேயும் 23 பேர் குரோமோசோம்ஸ். இந்த 2 செல்லுக்கு பேர் என்ன? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜெர்ம் செல்ஸ் வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோலிபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோலிபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சேஞ்சஸ்லாம் நடக்காது, மைட்டாசிஸ் மியாசிஸ் எதுவுமே நடக்காது. இன் தி ஸ்டேஜ் primary spermatocyte grow into large cell. தருக்கு பாருங்க, இந்த ஸ்பெர்மட்டோஜைஸ் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் சொல்லியிருக்கேன்ல, தருக்கு அது அப்படியே சைஸில் பெருசாகுது. தருக்கு பாருங்க, வேறு ஒன்றுமே இல்லை, அந்த செல்லு சைஸில் கொஞ்சம் பெருசாகுது. primary spermatocytes large cell. Apart from the growth, there is no change in the spermatocyte during this stage. வேறு எந்த மாற்றமும் கிடையாது, சைஸ் கொஞ்சம் பெருசாகுது. இந்த ஸ்டேஜுக்கு டெஸ்டோஸ்டிரோன் க்ரோத் ஹார்மோன் எசென்ஷியல். இந்த ஸ்டேஜ் நடக்கணும்னா டெஸ்டோஸ்டிரோனும் வேணும், க்ரோத் ஹார்மோனும் வேணும். என்ன ஹார்மோன்? க்ரோத் ஹார்மோன். இது தெரியும், பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து உள்ள ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும் செல்லை பெருசாக்குது. என்ன செல்ல? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அப்போ என்ன ஆகும்? இதில் எத்தனை குரோமோசோம்ஸ் தான் இருக்குது? 23 பேர் குரோமோசோம்ஸ் ஒன்லி. There is no change in the chromosomes number, only size is increased. Okay, and now come to the next one, stage of maturation. It's a very important one. இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி. Primary spermatocytes quickly undergo the meiotic or maturation division which occur in 2 phases. Meiotic division நல்லா கவனிங்க. meiotic divisionல 2 ஃபேஸாக நடக்கும். ஃபஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ். தருவா சி ஹியர், ஃபஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன நடக்குது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறும். அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகுது? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஸ்பெர்மேட்டிடாக மாறுது. அதான் 2வது ஸ்டேஜ். ஒன்றா டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் each primary spermatocytes divide into 2 secondary spermatocytes. ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் 2 பிரைமரி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறுது. The significance of the first meiotic division is that each secondary spermatocytes receive only haploid or half number of chromosomes. நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. ஸோ இட் கண்டெயின் ஒன்லி 23 குரோமோசோம். 23 பேர் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மியாசிஸ்னான்னு அர்த்தம் அப்படியே 2 செல்லாக உடையும். பாதி குரோமோசோம் இந்த செல்லுக்கு போயிடும், பாதி குரோமோசோம் அந்த செல்லுக்கு போயிடும். அப்போ மேலே ஃபஸ்ட்டு உள்ள பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸில் 23 பேர் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு செல்லுக்கு 23 குரோமோசோம், அடுத்த செல்லில் 23 குரோமோசோம். நல்லா கவனிச்சு. So it contained only 23 chromosomes. It included 22 autosomes. 22 autosome, ஒரு X-ஆ இருக்கும் அல்ல Y-ஆ இருக்கும். This is the first phase. தருக்கு பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக. So here meiosis 1, primary spermatocytes அப்படியே செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறும். meiosis 3. அப்போ என்ன ஆகும்? இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? 23 பேர் குரோமோசோம். இப்போ என்ன ஆகும்? இங்கே 23 குரோமோசோம்ஸ், இங்கே 23 குரோமோசோம்ஸ் வந்து இங்கே செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். அப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸில் 2 செல்லு வருது. ஒவ்வொரு செல்லையும் ஹேப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஐ மீன் ஆஃப் ஆஃப் த குரோமோசோம், ஐ மீன் 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் த ஃபேஸ் 1. அடுத்து ஸ்டேஜ் 2ல் என்ன நடக்குது? Secondary spermatocyte it further undergo the meiotic division resulting
2 ஸ்மாலர் ஸ்பெர்மேட்டிட். இது திருப்பி மியாட்டிக் ஆகி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா திருப்பி 2 ஸ்பெர்மேட்டிட் கிடைக்குது. And each spermatid also contains same 23 chromosome, I mean haploid chromosomes. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் திருப்பி என்ன ஆகுது, அப்படியே மியாட்டிக் டிவிஷன் ஆகி இங்கே பாதி அப்படியே 23 23 23 23 குரோமோசோம்ஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துருச்சு. ஸோ திஸ் த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஸ்பெர்மேட்டிட்டா என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா மாறும். இது வந்து ஃபேஸ் 2 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெச்சுரேஷனில் என்ன நடக்குது, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறுது. இது மியாட்டிக் 1. அடுத்து மியாட்டிக் 2ல் என்ன ஆகுது, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஸ்பெர்மேட்டிட்டாக மாறுது. அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ், வெரி சிம்பிள் ஸ்டேஜ், ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம் மாறுறது. என்னது மாறும், தெர் இஸ் நோ ஃபர்தர் டிவிஷன். இதில் எந்த டிவிஷன் நடக்காது, இனிமேல் மியாட்டிஸ் நடக்காது, மைட்டாசிஸ் நடக்காது. ஸ்பெர்மேட்டிட் செல்லு வந்து 23 குரோமோசோம் உள்ள பெர்மேட்டிட் செல் அப்படியே ஸ்பேமாக மாறிடுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதான் அந்த ஸ்டேஜுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்பெர்மேட்டிட் ஆர் டிரான்ஸ்ஃபர்ம்ட் இன்டு மெச்சூர்டு ஸ்பெர்மட்டோசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ரிலீஸ் பை ஸ்பெர்மினேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் பெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்மினேஷன் அர்த்தம் 23 குரோமோசோம்ஸ் உள்ள ஸ்பெர்மேட்டிட் ஸ்பேமாக மாறிடுது. அதான் ஸ்பேமுக்கு பார்த்தோம்னா 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது, 23 பேர் குரோமோசோம்ஸ் இருக்காது. சீக்கியர் யூ கேன் சீக்கியர் தருக்கு வருங்க, ஸ்பெர்மேட்டிட் அப்படியே மெச்சூர்டு ஸ்பேமாக மாறிடுது. சீக்கியர் ஃப்ரம் ஹியர் யூ கேன் மேக் அவுட். திஸ் இஸ் த ஸ்டேஜ். இப்படித்தான் நடக்கக்கூடிய 4 ஸ்டேஜாக நடக்குது. ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிறது 4 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் என்ன பேர், ப்ரோலிபரேஷன். ப்ரோலிபரேஷனில் என்ன நடக்குது, ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸ் எல்லாம் ஜேர்ம் செல்ஸு மைட்டாசிஸ் மூலம் அப்படியே சேம் நம்பர் ஆஃப் செல்ஸாக மாறுது. சேம் நம்பர் குரோமோசோம் செல்ஸாக மாறுது. அந்த செல்லுக்கு பேர் என்ன, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அடுத்து 2வது ஸ்டேஜ் க்ரோத். அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படியே சைஸ் கொஞ்சம் பெருசாகுது. there is no change in the chromosomes number. அடுத்து 3வது ஸ்டேஜ் மெச்சுரேஷன். என்ன செய்யுது, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறுது. எப்படி, மியாசிஸ் 1. அடுத்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஸ்பெர்மேட்டிட்டாக மாறுது. எப்படி, மியாசிஸ் 2. இந்த 2 சேஞ்சஸுக்கு பேர் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி. மெச்சுரேஷனில் 2 ஈவெண்ட் நடக்குது. அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னது, ஸ்பெர்மேட்டிட் வந்து ஸ்பேமாக மாறுது. என்னதான் மாறுது, ஸ்பெர்மேட்டிட் வந்து என்னதான் மாறுது, ஸ்பேமாக மாறுது. சி திஸ் டயக்ராம் மென்ஷன் வித் குரோமோசோம்ஸ். இந்த ஒரு டப்படி இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் மட்டும் என்ன செஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிளில் வரைஞ்சா சி அண்ட் ஃபர்தர் சப்போர்ட் திஸ். தருக்கு பாருங்கள், டெஸ்டிஸில் உள்ள அந்த காயில்டு செவனிபரஸ் டியூப்ல அப்படியே எடுத்திருக்காங்க பாருங்கள். அதை அப்படியே கிராஸ் செக்ஷன் பார்த்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சி ஹியர் இப்படி இருக்கு பாருங்கள். இந்த நடுவில் உள்ள செல்ஸ் தான் என்னது, செர்டோலிக் செல்ஸ். அந்த இருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு செல் இருக்குது பாருங்கள், இதான் ஜெர்மினல் செல், ஜேர்ம் செல்ஸ், ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல் எப்படி மாறுது பாருங்கள். அப்படியே பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், அப்படியே செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், அப்படியே என்னதான் மாறுது, ஸ்பேமாக மாறிடுது பாருங்கள். இந்த டயக்ராம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த ஒரு டயக்ராம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அப்படின்னு பார்த்தோம்னா போதும். ரைட். பட் வாட் ஆர் த ஹார்மோன் நெசசரி ஃபார் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்? ஸோ ஒரு நம்ம உடம்புல எந்த ஈவெண்ட்ஸ் நடக்கணும்னாலும் ஹார்மோன்ஸ் தேவை. அதே மாதிரி இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹார்மோன்ஸ்லாம் தேவை. என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன பேர், ப்ரோலிபரேஷன். அந்த ஸ்டேஜ் நடக்கணும்னா 2 ஹார்மோன் தேவை. என்ன ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் க்ரோத் ஹார்மோன். ரெண்டுமே எங்கேருந்து வருது, பிட்யூட்ரியில் வருது. அடுத்து க்ரோத் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு 2 ஹார்மோன் தேவை. என்ன ஹார்மோன்லாம், டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் க்ரோத் ஹார்மோன். அடுத்து மெச்சுரேஷன். இந்த ஸ்டேஜுக்கு என்ன வேணும், டெஸ்டோஸ்டிரோன், க்ரோத் ஹார்மோன் வேணும். லாஸ்ட் ஸ்டேஜ், ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஸ்டேஜ் நடக்கணும்னா நல்லா இந்த ஈவெண்ட் நடக்கணும்னா என்ன ஹார்மோன் தேவை, டெஸ்டோஸ்டிரோனும் ஈஸ்ட்ரோஜனும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவை. ஸோ இட்ஸ் a very simple one, no confusion at all. ரொம்ப என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டமான டாப்பிக்லாம் என்னது கிடையாது, ரொம்ப சிம்பிளான டாபிக். இட்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்.
ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா என்ன அர்த்தம்? டெஸ்டிஸில் உள்ள செமினிஃபரஸில் உள்ள ஸ்பெர்ம் செல்ஸ், சாரி ஐ மீன் ஸ்பெர்மட்டோகோனியம் செல்ஸ் அல்ல ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லுவோம். அந்த செல்லு ஸ்பேமாக மாறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 வகையான செல்ஸ் இருக்குது. ஜெர்ம் செல், இன்னொரு செல்லுக்கு பேர் என்ன பேர்? செர்டோலிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 4 ஸ்டேஜாக நடக்குது. என்ன ஸ்டேஜ்லாம்? ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோலிபரேஷன், க்ரோத், மெச்சுரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ப்ரோலிபரேஷனில் என்ன நடக்குது? மைட்டாசிஸ். க்ரோத்தில் என்ன நடக்குது? செல்லோட சைஸ் அப்படியே கொஞ்சம் பெருசாகும். அண்ட் மெச்சுரேஷனில் என்ன நடக்குது? மியாட்டிக் 1 அண்ட் மியாட்டிக் 2 நடக்குது. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன நடந்தது? ஸ்பெர்மேட்டிட்ங்கிற செல் அப்படியே ஸ்பெர்ம் செல்ஸாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துட்டா மாறும். அண்ட் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கணும்னா என்னது? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே தேவை. யாருக்கு? இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கணும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் ஈஸியாக நினச்சியும் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு டயக்ராம், இட்ஸ் வெரி எசென்ஷியல். இதாக இருக்கு பாருங்க, இந்த டயக்ராம் போதும். இந்த ஒரு டயக்ராம் தான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செக்ஸ் ஹார்மோனை பற்றி என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்க்யூ.